அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே புலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். நாம் சும்மா இருப்பானேன்? கூடி வாருங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. தானிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கப்படுகிறது. அவர்களுடைய பலத்த அசுவங்கள் கனைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிர்கிறது. அவர்கள் வந்து தேசத்தையும் அதில் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதில் குடிகளையும் பட்சிப்பார்கள். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சயமாயிருக்கிறது. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடைக்காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. பாவம் செய்கிற ஜனங்களை அழிக்கப் போவதாக கர்த்தர் அறிவிக்கிறார். யூதாவின் மனுஷரும் இஸ்ரவேலின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் நீண்ட காலமாக பாவம் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அக்கிரமங்களும் மிகவும் கொடிதாயிருக்கிறது. கர்த்தர் அவர்களை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் இவ்வளவு காலமாக எச்சரித்து வந்தார், நீடிய பொறுமையோடு இருந்தார். ஆனால் யூதாவின் மனுஷரோ தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் கர்த்தரை அதிகமாய் கோபப்படுத்துகிறார்கள். யூதா மனுஷருடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய தேசத்தில் ஒன்றும் மீதியாய் இராது. அவர்களுடைய ஆறுதல்களும் சந்தோஷங்களும் அவர்களை விட்டு எடுத்து போடப்படும். திராட்சை செடியிலே கொலைகள் இராது. அவர்களுடைய இருதயங்களை மகிழ பண்ணுவதற்கு யூதா தேசத்தில் திராட்சரசமும் இராது. அத்திமரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் கொடுத்தார். அவர்களோ கர்த்தருடைய கிருபையை அசட்டை பண்ணி விட்டார்கள். ஆகையினால் தாம் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போவதாக கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையருடைய சேனையை கர்த்தர் சர்ப்பங்கள் என்றும் கட்டு விரியன்கள் என்றும் சொல்லுகிறார். அவர்களை மகுடி ஊதி மயக்க முடியாது. இந்த சர்ப்பங்கள் வினோத சுபாவம் உள்ளவை. இவை செவிட்டு விரியனை போன்றவை. இவற்றின் செவி எப்போதுமே அடைக்கப்பட்டிருக்கும். மகுடி வாசிக்கிறவனுக்கு முன்பாக மயங்காத சர்ப்பங்களாயிருக்கும். கல்தையர்கள் எதற்கும் மயங்க மாட்டார்கள். யூதாவின் பட்டணங்களையும் எருசலேமின் நகரத்தையும் சர்வ நாசம் பண்ணுவார்கள். இவர்கள் தடை கட்டப்படாத சர்ப்பங்களை போன்றவர்கள். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கல்தையர் மூலமாய் மகா சங்காரம் உண்டாகும். யூதாவின் மனுஷருக்கு நெருக்கங்களும் பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாகும். வேதனைகளை தாங்க முடியாமல் அவர்களுடைய இருதயம் கலைந்து போகும். அவர்கள் ஆபத்திலே மூழ்கி போய் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தரை குறித்த பயமில்லை. ஆகையினால் கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்வார் என்னும் நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இல்லை. யூதா மனுஷருடைய பாவங்களும் குற்ற உணர்வுகளும் அவர்களை வருத்துகிறது. அவர்களால் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியவில்லை. அதே வேளையில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனைகளையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேதனையில் புலம்புகிறார்கள். நாம் சும்மா இருப்பானேன்?
கூடி வாருங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசிப்போம் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார்கள். யூதர்கள் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்தாலும் அங்கேயும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அங்கே அவர்களுக்கு சமாதானமோ ஆறுதலோ உண்டாகாது. அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்தாலும் அங்கே அவர்கள் சங்காரமாவார்கள். தேசத்திலே அழிவு சீக்கிரமாய் வரும். தங்களுடைய அழிவை பற்றி யூதர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் அவர்கள் நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் யூதாவின் மனுஷர் மீது அழிவை நியமித்திருக்கிறார். இந்த அழிவுக்கு அவர்களால் தப்பிக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக அவர்களால் விவாதம் பண்ணவும் முடியாது. அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போகும். இந்த சூழ்நிலையில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் யூதாவின் மனுஷர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் தங்கள் மீது கோபமாய் இருக்கிறார் என்பதை யூதாவின் மனுஷர் புரிந்து கொள்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணுகிறார் என்று யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள். கர்த்தர் தங்களை சங்காரம் பண்ணுவது யூதாவின் மனுஷருக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை குடிக்க கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அவர்களோ கர்த்தரை நம்பாமல் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்து பாவம் செய்கிறார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களுக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். அவர்களுக்கு அதிர்ச்சியின் திராட்சை ரசத்தை குடிக்க கொடுக்கிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு விரோதமாய் இருக்கிறார். அவர்கள் கர்த்தரோடு எவ்வளவுதான் வழக்காடினாலும் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை. கர்த்தர் தங்களை வழக்காட விடமாட்டார் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தர் தங்களை கடினமாய் தண்டிக்கிறார் என்றும் கர்த்தரிடத்தில் தங்களுடைய நியாயத்தை எடுத்து பேசுவதற்கு தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்றும் யூதர்கள் நினைக்கிறார்கள். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து என்று யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் வேதனையோடு சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய கரம் தங்களுக்கு விரோதமாக நீட்டப்பட்டிருப்பதை யூதாவின் மனுஷர் காண்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் கர்த்தர் தங்கள் மீது கோபமாய் இருக்கிறார் என்பதையும் கர்த்தர் தங்களை சங்காரம் பண்ணுகிறார் என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். தங்களுடைய வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் தாங்களே காரணம் என்பதை அங்கீகரிக்கிறார்கள். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் விரோதமாய் கல்தையர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் மிகவும் கொடியராக இருக்கிறார்கள். தானில் இருந்து அவர்களுடைய குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கப்படுகிறது என்று எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள். கல்தையருடைய சேனைகளின் பலம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. கல்தையருடைய பலத்த அஸ்வங்கள் கனைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிர்கிறது. அவர்கள் வந்து தேசத்தையும் அதில் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள். கல்தையர்கள் தங்களுக்கு விரோதமாக வரமாட்டார்கள் என்று யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்த பிரகாரம் ஒன்றும் நடைபெறவில்லை. கல்தையர் அவர்களுக்கு விரோதமாக வந்து விடுகிறார்கள். அவர்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. யூதாவின் மனுஷரிடத்தில் பலமில்லை. கர்த்தரும் அவர்களுக்கு துணை புரியவில்லை. அவர்கள் தேசத்தையும் தேசத்தின் குடிகளையும் பட்சித்து போடுவார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கல்தையருடைய பட்டயத்தினால் சங்காரம் ஆவார்கள். கல்தையர் தங்களுக்கு விரோதமாக வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு உதவியாய் இருப்பார் என்றும் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றும் தங்களை சத்துருவின் கைகளுக்கு விடுவிப்பார் என்றும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரமாய் ஒன்றும் நடைபெறவில்லை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சமாதானத்திற்கு காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகவில்லை. மற்ற தேசத்தில் இருந்து தங்களுக்கு உதவி வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய உதவிக்கு எந்த தேசத்தாரும் வரவில்லை. யூதர்கள் ஆரோக்கியத்திற்காக காத்திருந்தார்கள். தங்கள் தேசத்தில் செழிப்பு உண்டாகும் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு செழிப்பு உண்டாகவில்லை. ஆபத்து உண்டாயிற்று. சமாதானத்தின் செய்திக்காக காத்திருந்தார்கள்.
அவர்களுக்கு யுத்தத்தின் செய்தி வந்தது. யூதா தேசத்திலும் எருசலேமிலும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஆசாரியர்களும் ஏராளமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லாமல் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை கர்த்தரை விட்டு விலகி போக வைத்து விடுகிறார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் நீண்ட காலமாக சமாதானத்திற்கு காத்திருக்கிறார்கள். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. ஆனாலும் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த சமாதானமும் ரட்சிப்பும் அவர்களுக்கு உண்டாகவில்லை. அறுப்பு காலம் கோடை காலம் ஆகிய இரண்டும் சேர்ந்து ஒரு முழு வருஷத்தை குறிக்கும். நீண்ட காலமாக யூதாவின் மனுஷர் சமாதானத்திற்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் பல வருஷங்களாக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் அறுப்பு காலமும் கோடை காலமும் வருகிறது. ஆனால் அவர்களுக்கு ரட்சிப்பு வரவில்லை. யூதா தேசத்தின் மேல் யுத்தத்திற்கு மேல் யுத்தம் வருகிறது. ஆனால் சமாதானம் வரவில்லை. தேசத்தில் தீமைக்கு மேல் தீமை வருகிறது. ஆனால் நன்மை வரவில்லை. அவர்களுக்கு விடுதலையோ ரட்சிப்போ உண்டாகவில்லை. நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மனவேதனையோடு சொல்லுகிறார்கள். யூதா தேசத்தில் அறுப்பு காலம் முடிந்து போயிற்று, கோடை காலமும் முடிந்து போயிற்று. இந்த காலத்தில்தான் அவர்கள் கிரியை நடப்பிக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு இவ்விரண்டு காலங்களிலும் ஒரு நன்மையும் உண்டாகவில்லை. இப்போது தேசத்தில் குளிர்காலம் வந்திருக்கிறது. இது ஒருவரும் கிரியை செய்ய முடியாத இராக்காலம் போல இருக்கிறது. குளிர்காலம் அவர்களுக்கு வேதனையின் காலமாகவும் துக்கத்தின் காலமாகவும் இருக்கிறது. யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கர்த்தருடைய உதவி கிடைக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கவில்லை. தங்கள் சுய வெளிச்சத்தில் நிற்கிறார்கள். தங்களுடைய வீடுகளின் கதவுகளுக்கு தாழ்பால்களை போட்டுக்கொண்டு கதவுகளை அடைத்துக் கொண்டு உள்ளே பதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய வாசற்படிகளில் வந்து கதவுகளை தட்டுகிறார். அவர்கள்தான் கதவை திறக்க வேண்டும். அவர்கள் தங்கள் கதவுகளை திறந்தால் கர்த்தர் உள்ளே பிரவேசித்து அவர்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தங்களோடு கூட இருப்பதுதான் யூதாவின் மனுஷருக்கு பலன். ஆனால் அவர்களோ தங்கள் கதவுகளை திறக்காமல் தாழ்பால் போட்டு அடைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அவர்களோ ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்களுடைய இருதயத்தின் கடினமே காரணம். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை நம்பாமல் தங்கள் சுரூபங்களையும் அந்நியரின் மாயைகளையும் நம்புகிறார்கள். அவர்கள் மூலமாய் தங்களுக்கு சமாதானமும் ரட்சிப்பும் உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பின சுரூபங்கள் அவர்களை வஞ்சித்து விட்டது. அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரமாக அவர்களுடைய விக்கிரகங்கள் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. அவர்களை ரட்சிக்கவும் இல்லை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தூர தேசத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அந்நிய தேசத்தார் யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் அந்நிய தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார்கள். ஆகையினால் அவர்கள் கூப்பிடும் சத்தம் தூர தேசத்தில் இருந்து கேட்கிறது. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்தில் இருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் இதுவரையிலும் 2 காரியங்களை நம்பினார்கள். அவையாவன, தேவனுடைய ஆலயம் எருசலேம் நகரத்தில் இருக்கிறது. தேவாலயம் கர்த்தருடைய விசேஷித்த பிரசன்னத்திற்கு அடையாளம். ஆகையினால் அது கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கும் அடையாளமாய் இருக்கிறது. யூதா தேசத்தை தாவீதின் வம்சத்தார் ஆளுகை செய்கிறார்கள். தாவீதின் சிங்காசனம் யூதா தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆகையினால் இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரே சீயோனில் கர்த்தராய் இருக்கிறார். அவர் சீயோனின் ராஜாவையும் அவருடைய ராஜ்யத்தையும் பாதுகாப்பார் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். யூதாவின் மனுஷர் சீயோனில் கர்த்தர் இல்லையோ என்றும்
அதில் ராஜா இல்லையோ என்றும் கர்த்தரை நோக்கி சொல்லுவதினால் கர்த்தர் அவர்களுக்கு உடனடியாக பிரதியுத்தரம் சொல்லுகிறார். சீயோனில் கர்த்தர் இருக்கிறார், அதில் ராஜாவும் இருக்கிறார். ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். சீயோனில் கர்த்தரும் ராஜாவும் இருந்தாலும் சீயோனின் மனுஷர் கர்த்தரை நம்பாமல் தங்கள் சுரூபங்களையும் அந்நியரின் மாயைகளையும் நம்பி மோசம் போனார்கள். பாபிலோன் தேசத்தில் இருந்து ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு முடிந்துவிட்டது. இனிமேல் நியாயத்தீர்ப்பின் காலமே யூதாவின் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.